விஜய், டேய் கண்ணா, உனக்கு என்னப்பா வேணும்? நீயே சேர்மனா இருந்துக்கோ, பணம் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்க. இப்படி சொத்தை பிரிக்க சொல்றது நல்லா இருக்காப்பா? என்ன அங்கிள், பாவம் பார்த்து பிச்சை போட சொல்றேன், வாங்கிக்கன்னு சொல்றீங்களா? டேய் விஜய், அவர் யாரு? அவர்கிட்ட என்ன பேசுற நீ? விடுங்க சந்திரமோகன். அங்கிள், எனக்கு சொத்தெல்லாம் அது வேணாம். நான் அதை கேட்கவும் இல்லை. அவங்களாதான் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் தர முடியாதுன்னு இப்படியே விட்டாலும் நான் வெளியில போய் பொழைச்சுப்பேன். என்னால முடியும். நாம ஏங்க எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போனோம்? இந்த குடும்பத்துக்காக நீங்க உழைக்கல? படிச்சு முடிச்சு இப்ப வரைக்கும் உங்க அம்மா கூடவே தானே இருக்கீங்க. இந்த சொத்தோட வளர்ச்சியில உங்களுக்கும் சரி பங்கு இருக்கு. நீங்க ஒண்ணு தனியா பிசினஸ் பண்றேன்னு போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வீட்டுக்கு தெரியாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொத்துல ஒண்ணு பங்கு கேட்கலையே. பொறுப்பா இருந்து தானே கேக்குறீங்க. அண்ணி, என்ன சஞ்சய், கோவம் வருதா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆமா, நீ இன்ஸ்டிடியூஷனுக்காக என்ன பண்ண? அக்கா, நாங்க எதையும் சொல்லி காட்ட விரும்பல. அது எங்க பழக்கமும் இல்ல. பிரச்சனை பண்ணாதீங்க. அப்போ நான் சொல்லி காட்டுறேனா? நான் பிரச்சனை பண்றேனா? ஏண்டி, என் புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்க. அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டு நாங்க இந்த வீட்ல இருக்கோம். எங்களை பிரச்சனை பண்றோம்னு சொல்ற? அவ ஒன்னும் சும்மா அடிக்கல, உங்க புருஷன் தான். நிறுத்துங்க. போதும்டா, இதோட நிறுத்திக்கங்க. இத பாருங்க அண்ணா, நான் தான் இனிமே இந்த குடும்பம் ஒன்னா இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். இவங்க யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா தப்பையும் செஞ்சது நான் மட்டும்தான். ஆமாண்ணா, எல்லாம் ஏன் தப்புதான். யாருக்கு என்ன வேணும், யார் மனசுல என்ன இருக்குன்னு எதை பத்தியும் புரிஞ்சுக்காம நான் என் இன்ஸ்டிடியூஷனை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். இனிமே அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. அவங்க அதை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். ரேகா, இப்போ உனக்கு சந்தோஷமாமா? நல்லா இருமா. என்ன மாமா, சாபம் குடுக்குறீங்களா? குடுங்க. ஆனா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் நியாயம் பேசுற பாரு, அதான் என்னால தாங்க முடியல. ஏங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப மறுபடியும் ஆள் ஆளுக்கு பேசி அண்ணன் தம்பிங்க சண்டை புடிச்சிட்டு நிக்கணுமா? அதை இவங்க எல்லாரும் பார்க்கணுமா? இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்ம ரெண்டு பேரால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. அதனாலதான் இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். அண்ணா, எங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் நீங்க எங்க கூட இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்திலயும் நீங்க எங்க பக்கம் நின்னு நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. இனியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிப்பானுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்னால வாழ முடியாது. நீ சொல்றது எனக்கு புரியுது வேதா. அவங்க விருப்பப்படியே நாங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துறோம். பாத்துக்கலாம். உட்காருமா, உட்காருமா, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஆடிட்டர், எடுத்து கொடுங்க. ஓகே சார். இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் லேண்ட்ஸ். சார், உங்களுக்கு இதுல எதுவும் பிடிக்கலன்னா நீங்க சொல்லலாம். கொடுங்க.
ஆடிட்டர் சஞ்சயோடதையும் கொடுத்துருங்க. இல்ல அங்கிள், எனக்கு வேண்டாம். எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை. இப்போ இப்படி சொல்லலாம்ப்பா. சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அங்கிள், நான் எப்பவுமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலனாலும் உன் ஒய்ஃபு இதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. என் மூச்சு நின்னாலும் என்கிட்ட இருந்து அப்படி ஒரு பேச்சு வராது. அது அப்படியே இருக்கட்டும். என்ன விஜய், எல்லாம் ஓகே தானே? சரியா தான் பிரிச்சிருக்கீங்க. அப்படியே மானசாக்கு என்ன ஷார்னு சொல்லிடுங்க. அப்புறம் நாங்க மட்டும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவளை அப்படியே விட்டுட்டோன்னு பேர் வந்துடக்கூடாதுல்ல. ஏற்கனவே எல்லாரும் என்ன கெட்டவளா தான் பாக்குறாங்க. இந்த அவ பேர் எனக்கு தேவையா? எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எனக்கு என் அம்மா அப்பா மட்டும் போதும். சொத்தை பிரிக்கிறதுன்னு வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஒதுக்கி வைக்க முடியாதுமா. அது அப்புறம் தப்பாயிடும். இன்னைக்கு காலத்துக்கு அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல பசங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பொண்ணுங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் எதுவும் கொடுக்கல மேடம். அதுக்கு ஈக்குவலான ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுக்குறோம். இந்தாங்க அதோட டாக்குமெண்ட்ஸ். வாங்கி பாருமா. இல்லங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னம்மா நீ? மனசா வாங்கிக்க. கொடு. சார். மனசா, உனக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் வேணும்னா சொல்லுமா. அப்பா ப்ளீஸ் பா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம்ப்பா. மனசா, இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்க. இது என்னோட கடமை. அதை என்ன செய்ய விடு. கொடுக்கறத வாங்கிக்க. உன் பங்குக்கு நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத மனசா. வேதா அவ பசங்களை அப்படியே விட்டுட்டாங்கிற பேரு எனக்கு வந்துடக்கூடாது. இந்தா புடி. விஜய், உனக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்காப்பா? இல்ல அங்கிள். சஞ்சய், உனக்கு? இல்ல அங்கிள். இந்த நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கு கொடுத்த சொத்தை அவங்கவங்க நிர்வாகம் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு. ஆனா இந்த வீடு இல்ல, இது யாருக்குன்னு முடிவு பண்ணலையா? ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் பேசிதானே ஆகணுமாமா? என் பொண்டாட்டி சம்பாதிச்ச பணத்துக்கு இந்த மாதிரி எத்தனையோ வீடு கட்டியிருக்கலாம், எத்தனையோ வீடு வாங்கியிருக்கலாம். ஆனா அவ அதை கடைசி வரைக்கும் செய்யல. ஏன்னா இந்த குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்கும்னு நம்புனா. அந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டதும் இல்லாம இப்ப வீட்டை பிரிக்கணும்னு வேற பேசிட்டு இருக்க. நீங்க சொல்றது சரிதான் சந்திரமோகன். ஆனா இப்ப குடும்பமே பிரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறமும் எல்லாரும் இந்த வீட்டுல எப்படி ஒன்னா இருக்க முடியும்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கும். சொத்து பிரிஞ்சிருந்தாலும் குடும்பம் இதே வீட்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல யாருக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க இப்பவே சொல்லிடலாம். மா, நான் இங்க இருக்கேம்மா. ஐயோ, என்னங்க? ஸ்னேகா, அமைதியா இரு. நாங்களும் இங்கே இருக்கோம்மா.
அவ்வளோதானே, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? இல்லைங்க, இன்னும் ஒரு முக்கியமான சொத்தை பிரிக்கல. வித்யா, என்னம்மா? ஆமா மாமா, முதல்ல அந்த சொத்தை பிரிச்சுட்டு தான் மத்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா இங்க எல்லாமே அப்படியே தலைகீழ நடந்துருச்சு. என்ன சொத்துமா? இந்த குடும்பத்தோட விலை மதிக்க முடியாத சொத்து என் மாமனாரும் மாமியாரும் தான். அவங்க இனி யார் கூட இருக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அவங்கள நாங்க எப்படி பிரிச்சுக்கிறது? கிராமத்துல அப்பா அம்மாவை 6 மாசம் பசங்க மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. இங்க எப்படி? வித்யா, என்ன பேசுற நீ? இல்லங்க, அப்புறம் சொத்தை பிரிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை அனாதையா விட்டுட்டோம்னு யாரும் பேசக்கூடாதுல்ல. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் என் கூட இருக்கட்டும். டேய், ஒன்னா இருந்த குடும்பத்தை இப்ப சின்ன பின்னமாக்கி சொத்தையும் பிரிக்க சொல்லிட்டு இப்ப அம்மா அப்பாவை நீ வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றியா? ஏய், உன்கிட்ட எல்லாம் அம்மா அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க என் கூடவே இருக்கட்டும். ஏய், நான் தான் அந்த குடும்பத்துல மூத்தவன். அம்மாவும் அப்பாவும் என் கூட தான் இருப்பாங்க. ஏய், அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்ப எந்த சொத்தையும் பிரிக்க வேணாம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லணும். நான்லாம் அவங்களை விட்டு கொடுக்க முடியாது. சஞ்சய், கூட பிறந்தவன் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்ன பண்ணுவ? என்னடா சரியா? என்னடா சஞ்சய், என்னடா? அண்ணா, சொன்னா கேளு. பொறுமையா இருங்க. சஞ்சய், ஏண்டா நீ வேற? அதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்க நாங்க இருக்கும்போது இப்படி அடிச்சுக்கிறீங்க? அங்கிள், அவங்க எங்க கூட தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவங்கிட்ட என் அம்மா அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு மட்டும் தான் அவங்க அம்மா அப்பாவா? நான் அவங்க வயித்துல பிறக்கலையா? என்னென்ன அனாதையா எடுத்து வளர்த்தாங்களா? அவங்க ஏன் கூட தான் இருக்கணும். அம்மா சொல்லுங்கம்மா. டேய், உனக்கு சொத்து தாட்டா பெருசு. எனக்கு பிரிச்சு கொடுத்த மொத்த சொத்தையும் நான் உன்கிட்டே கொடுத்துட்றேன். நான் அம்மா அப்பாவை வச்சுக்கிறேன். முடியாது. சஞ்சய், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது உன் பொண்டாட்டி புது பிரச்சனையை கிளப்புறா. நீ அதுக்கேத்த மாதிரி ஆடுற. ஆக மொத்தம் நாங்க சந்தோஷமா வாழவே கூடாது. அதானே உன் நோக்கம்? யாரோட சந்தோஷத்தையும் யாரும் கெடுக்க வேண்டாம். அம்மா ப்ளீஸ், நீங்க எங்க கூட தான் இருக்கணும். அம்மா, அவன் சொல்றதை கேட்காதீங்க. நீங்க என் கூட தான் இருக்கணும். வாங்கம்மா. நாங்க யாரு கூடயும் இருக்கல. நாங்க தனியா இருந்துக்கிறோம். தனியாவா? அம்மா, நீங்க எப்படிமா தனியா இருப்பீங்க? ஏன் முடியாதா? எங்களை பார்த்தா உங்க 2 பேருக்கும் அவ்வளவு பலவீனமா தெரியுதா? அம்மா, இல்லம்மா. இதுதான் எங்க முடிவு. எங்களை கம்பல் பண்ற உரிமை உங்க யாருக்கும் இல்ல. இப்ப நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் வேதா. ஆனா வயசான காலத்துல உங்களை பாத்துக்க பசங்க வேணுமில்லம்மா. என் உசிரே போனாலும் இனி இவங்க கிட்ட நான் உதவின்னு நிக்க மாட்டேன். எனக்கு இவருக்கு நாங்க 2 பேரும் தனியா வாழ்ந்துக்கிறோம். என்ன சந்திரமோகன், நீங்க என்ன சொல்றீங்க? அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. அவ முடிவு தான் என் முடிவும். கணவன் மனைவி உறவுக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணன் தம்பி பசங்க பேரன் பேத்திங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் தற்காலிகம்தான். அதுக்கு நாங்க மட்டும் என்ன விதி விலக்க? கடைசி வரைக்கும் எனக்கு அவளுக்கு நான்.
அப்படியே வாழ்ந்துக்கணும். இதை பாருங்கப்பா, இனி உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. யாரும் யார் வழிக்கும் போகக்கூடாது. திரும்ப தயவு செஞ்சு எங்களை வர வச்சிடாதீங்க. வேதா, இதை பாருமா, நாங்கள் இருக்கோம். உனக்கு நாங்கள் தைரியம் சொல்ல தேவையில்லை. உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் இந்த அண்ணனை கூப்பிடு, நான் வந்து நிற்பேன். நான் வரேம்மா. வாங்க. போயிட்டு வரேன் சந்திரமோகன். வாங்க. சஞ்சய், அண்ணன் கூட ஒத்துமையாக இருக்கணும். வரேன்ப்பா, பார்த்துக்கோங்க. ஆண்டி, என்ன பிரீத்தி, நான் உனக்கு ஸ்வீட் குடுக்கலான்னு பார்த்தா நீ ஸ்வீட்டோட வர. பின்ன நம்ம எதிரியோட குடும்பம் இப்போ 3 பாதியா பிரிஞ்சு நிக்குது ஆண்டி. சொத்தை பிரிச்சுட்டாங்க. அண்ணனும் தம்பியும் சட்டையை பிடிச்சு அடிச்சுக்கிறானுங்க. அது நமக்கு கொண்டாட்டம் இல்லையா? வேதா தான் பதவி அதிகாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மூளையில ஒடுங்கி போய் உக்காந்துருக்கான். அது நமக்கு கொண்டாட்டம் தான். உங்களுக்கும் தெரியுமா? உனக்கு முன்னாடில இருந்தே எப்போ அந்த குடும்பம் அழியும்னு காத்துக்கிட்டு இருக்கவனா, எனக்கு தெரியாதா? அந்த வித்யா இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்படியே காதோட காது வச்ச மாதிரி இந்த பிரச்சனையை மறைச்சிடலன்னு தான் பார்த்தா. ஆனா நான் விடுவேனா? உடனே மீடியாவுக்கு தகவல் சொல்லி ஊர் முழுக்க பரப்பிட்டேன். சூப்பர் ஆண்டி, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. முதல்ல நான் உனக்கு ஸ்வீட் கொடுக்கறேன். குடும்பமா சேர்ந்து நம்மளுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க. இப்போ மொத்தமா போச்சு. நல்லா வேணும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அவனுங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. அதுலயும் அந்த ஸ்னேகா இருக்கா பாரு, அவ ஒருத்தி போதும் அவ புருஷனை காலி பண்றதுக்கு. வேதா பார்த்து பார்த்து உருவாக்குன அவளோட கல்வி சாம்ராஜ்யம் அவ கண்ணு முன்னாடியே அழிஞ்சு தரமட்டமாக போகுது. இத்தனை வருஷமா அவங்கள தோக்கடிக்க நீங்களும் என்னென்னமோ பிளான் பண்ணீங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ அவங்களே அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டாங்களே ஆண்டி. இனி நமக்கு வேலையே இல்லல. ஏன் இல்ல? இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வித்யா இத அப்படியே விட்டுருவாளா என்ன? திரும்ப அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ண மாட்டா? கண்டிப்பா பண்ணுவா ஆண்டி. அது நடக்காம நாம பாத்துக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி எல்லாம் விரிசலை உருவாக்க முடியுமோ நாம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நாம செய்யற வேலை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே முன்ன மாதிரி கிரிமினலா யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கிளவரா யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர விடாம பாத்துக்கிட்டாலே நாம ஜெயிச்சிடலாம். சூப்பர் ஆண்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த வித்யா விஜய கை நீட்டி அடிச்சிருக்கா. அப்படியா? எனக்கு தெரியாதே. ஆமா ஆண்டி. அவன் பணத்துக்காக கடத்தல் டிராமா பண்ணான்ல, அதுக்கு அவனை இவ கை நீட்டி அடிச்சிருக்கா. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. வேதா ஆண்டி அவ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆஹா, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட வித்யா அந்த வீட்ல ஒரு தனி ஆளா ஆயிருப்பால. ஆமா ஆண்டி. இது போதும். இத வச்சே நம்ம சூப்பரா கேம் ஆடிடலாம். இனிமே இந்த ஜென்மத்துல அந்த குடும்பம் ஒண்ணு சேரவும் விடக்கூடாது. ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி. ஓம் கந்தா போற்றி. ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி.
ஓம் ஸ்ரீ கற்பகத்தாயே போற்றி. ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றி. ஓம் ஸ்ரீ பிரம்மனே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஈவினிங் தானே, நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. சரி. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. நம்ம கிளம்பலாங்க. பெருமாளே போற்றி. ஒரு நிமிஷம் இரு. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்க்கையே போற்றி. சரி. அம்மா, நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல பொறுப்பேற்றுக்க போறேன். நீங்க என் கூட வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றி.